ஹலோ கைஸ், பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு வேர்ட் ஆஃப் லைஃப். இன்றைக்கு கத்தர் கொடுக்குற ஒரு அருமையான வார்த்தை யோபு 22வது அதிகாரம் 21வது வசனம். நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். இது யோபுவுடைய சகோதரர்கள், அதாவது சிநேகிதர்கள் யோபுவை பார்த்து சொல்றாங்க, நீர் கத்தரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். பாருங்க, கத்தரோடு பழகி கத்தரோடு சமாதானமா இருக்கணுமா. அதாவது கத்தர் எதை அனுமதித்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு முறுமுறுப்பில்லாம யார்கிட்டையும் போய் அதை பற்றி சொல்லி கத்தருடைய நாமத்தை தூஷிக்காதபடி கத்தரை அப்படியே சமாதானத்தோடு கத்தர் கொடுக்கிற வழிகளிலே சமாதானமாய் அவரோடு பயணிக்கும் போது நன்மை வருமா. ரெண்டே எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒன்று, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவருடைய வாழ்க்கையில எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. அவர் நிறைய காரியங்களை அனுபவித்திருப்பார். மனுஷனாக பிறந்த ஒவ்வொருவரும் பாடுகளை அனுபவிச்சிருப்பாங்க. ஆனா அதை எதையுமே அவர் பெரிதாக காண்பிக்கவே இல்லை. கத்தரோடு சஞ்சரித்தார். அதனால பாருங்க, அவங்களுடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. குமாரனாகிய மெத்துசலா தான் அநேக வருஷங்கள் 969 வருஷங்கள் வாழ்ந்தாரு. அவருடைய சந்ததியில தான் நோவா வராரு. அதே போல பாருங்க, சாமுவேலுடைய தாயாகிய அன்னாள் அவங்க மற்றவர்கள் முன்னிலையில கதறி தன்னுடைய வேதனையை சொல்லி கொண்டிருந்த வரைக்கும் அவங்களுக்கு விடுதலை கிடைக்கல. என்றைக்கு அவங்க கத்தரோடு சமாதானம் பண்ண கத்தருடைய ஆலயத்துல போய் கத்தரோடு மாத்திரம் தன்னுடைய காரியங்களை சொல்லி அதை வெளியே தெரியாதபடி அதை காத்து கொண்டார்களோ, அந்த நாளிலே ஒரு பெரிய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாங்க. இதே மாதிரிதாங்க நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் கத்தரோடு சமாதானமா இருக்கும் பொழுது கத்தர் கொடுக்கிற நியமித்த வழியில சமாதானத்தோடு, அதாவது கத்தரை கேள்வி கேட்காதபடி, முறுமுறுக்காதபடி, கத்தரை கோபப்படுத்தாதபடி அவரோடு கூட சேர்ந்து பயணிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் தேடி வரும். கத்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராங்க. God bless you all. Thank you.